33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைய. இன்னொரு தடவை கூட சொல்லலாமே. அவர் சொல்ல ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை தியானத்தினுடைய தலைப்பு நிறுத்தும் வல்லமை. நிறுத்தும் வல்லமை. அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இட் வில் ஸ்டாப் when he commands. தேவன் துவக்குகிறவர் மாத்திரமல்ல, நிறுத்துகிறவரும் கூட. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துவக்குகிறவர் மாத்திரமல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், நிறுத்துகிறவரும் கூட. நம்முடைய தேவன் துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். துவங்க வேண்டியவைகளை துவங்குவார், நிறுத்தப்பட வேண்டியவைகளை நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவைகளை நிறுத்துவார், தேவையில்லாமல் அசைந்து கொண்டிருக்கவைகளை நிறுத்துவார், தேவையில்லாமல் செயல்படுகிறவைகளை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த வார்த்தையை தேவன் என் இருதயத்திலே தந்தார். நிறுத்தும் வல்லமையை கர்த்தர் இந்த 5ஆம் மாதத்திலே செயல்படுத்துவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தான் செய்ய விரும்புகிறதை துவங்குகிற தேவன் சத்துரு செய்ய நினைக்கிற தீமையை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. தாம் செய்ய போகிற நன்மைகளை துவங்குகிற தேவன் சத்துரு செய்ய நினைக்கிற தீமைகளை நிறுத்தவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் God is going to stop. தேவன் அதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நேரம் இல்லை என்பதால் 3 காரியங்களை தேவன் நிறுத்திய ஒரு அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமங்களை திருப்புங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அதிலிருந்து 3 காரியங்களை God is ready to stop. தேவன் நிறுத்த ஆயத்தமாயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யோசுவா 5:1 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். போதுமானது என்று நினைக்கிறேன். குறிப்பெடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். புரண்டு வரும் வெள்ளங்களை நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவன் இந்த மாதம் நிறுத்த போகிறார் நிறைய விஷயத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். துவங்குவார்னு பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், நிறுத்துவார்னு இன்னைக்கு தான் பிரசங்கம் கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிறுத்தவும் வல்லவர். நம்பர் 1, புரண்டு வரும் வெள்ளங்களை கர்த்தர் நிறுத்துகிறவர். ஆமென். அங்கே யோர்தானை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அப்படியே கானானை நோக்கி வருகிற போது அவர்கள் பார்க்கிற முதல் தடை யோர்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே வாக்குத்தத்த பூமி உண்டு, யோர்தானுக்கு அப்புறத்திலே கானான் உண்டு, யோர்தானுக்கு அப்புறத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உண்டு. ஆனால் இங்கே யோர்தான் நடுவில் நிற்கிறது. எப்படி நிற்கிறதாம்? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். எப்படி ஓடுது? கரை புரண்டு ஓடுது. இந்த யோர்தான் எங்க உருவாகுது தெரியுமா? ஹெர்மோன் மலையில உருவாகுது. அப்படி உருவாகி கீழே கீழே வரும். யோர்தான் என்றாலே கீழ் நோக்கி இறங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கம்மிங் டவுன், கம்மிங் டவுன். என்ன கவனிச்சிங்கன்னா தான் நல்லா விளங்கும். ஆமென். யோர்தான் என்றாலே கீழே நோக்கி பாய்ந்து வருதல். அப்படி தலைகீழா பாயும். நம்ம ஊரில் இருக்கிற சிற்றாறு மாதிரி கிடையாது, தலைகீழா தான் அந்த நதி பாயும். அதனால தான் சின்ன மழை பெஞ்ச உடனே பெருவெள்ளமாக அடிச்சிட்டு வரும். ஆனால் கவனிங்க, இந்த பெருவெள்ளமாக அடிச்சிட்டு வர்றத நம்முடைய தேவன் இயற்கை மீறி, இயற்கையின் சக்தியை மீறி, இயற்கையின் விதியை மீறி நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். புவியீர்ப்பு விசை ஒரு பக்கம் யோர்தான் நதியை தன்னை நோக்கி இழுக்கிறது, ஆனா கர்த்தருடைய வல்லமை அதை தடுத்து நிறுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எது எல்லாம் உங்களை கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறதோ அவைகளை தடுத்து நிறுத்த இந்த மாதம் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எது எல்லாம் உங்களை புல்லிங் டவுன், கீழ் நோக்கி இழுக்கிற சூழ்நிலைகளை, கீழ் நோக்கி இழுக்கிற மனிதர்களை, கீழ் நோக்கி இழுக்கிற எல்லா ஈர்ப்பு விசைகளை தடுத்து நிறுத்த இந்த தேவன் வல்லவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. தேவன் சில விதிகள் அங்க உடைக்கிறார். யோசுவாவுக்கு சொல்லுகிறார், ஆசாரியர்களின் கால்கள் பட்ட உடனேயே யோர்தான் நிற்கும். அந்த வார்த்தையை பார்க்கீங்களா? 13ஆம் வசனம் 3:13 கடைசி வார்த்தை பாருங்க. யோர்தானின் தண்ணீரிலே ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து, எங்க இருந்து? நல்லா சொல்லுங்க. இப்படி ஒரு ஆத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த ஆறு எங்க இருந்து வருது? மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஸ்தோத்திரம். தப்பான பிரசங்கமா, தப்பான ஆட்கள்கிட்ட பிரசங்கமா? நல்லா படிங்க பார்க்கலாம். கடைசி வார்த்தை, மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல், புரண்டு வருகிற பிரச்சனைகள் இனி ஓடாமல், ஆமென் சொல்லுங்களேன். புரண்டு வருகிற வியாதிகள் இனி ஓடாமல், கீழ் நோக்கி உங்களை இழுத்து வருகிற சூழ்நிலைகள் இனி ஓடாமல், அது ஒரு குவியலாக நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். நிற்க பண்ணுகிற வல்லவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. தேவன் அந்த ஓட்டத்தை நிறுத்துவாராக. God is going to break that flow. அதனுடைய ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்களை பயமுறுத்திய ஓட்டங்கள் நிறுத்தப்படும். ஆபத்தான வெள்ளங்கள் நிறுத்தப்படும். கட்டுக்கடங்காத ஓட்டங்களை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. 5:1 நிறைய ராஜாக்களோட பேர் எழுதியிருக்கு. எமோரியரின் சகல ராஜாக்களும் மேல் கரையிலே குடியிருந்தாங்களாம். யோர்தானுக்கு மேலே 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 அது தொடங்குற இடத்துல குடியிருந்த ராஜாக்கள், கானானியனின் சகல ராஜாக்கள் இதை கேட்ட உடனே கரைஞ்சிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நல்லா தெரியும், யோர்தானை அப்படி நிறுத்தவே முடியாது. யோர்தானை நிறுத்தி பல முறை தோற்று போனவர்கள் இந்த ராஜாக்கள். யோர்தானை அணை கட்டி நிறுத்த முயற்சித்து தோற்று போனவர்கள் கரைஞ்சு போயிட்டாங்க. இது எப்படி? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். அது உலக மனிதர்களுக்கு பெரிதான யோர்தானா இருக்கலாம். உலகத்தின் அறிவியலுக்கு அது பெரிய ஒரு வியாதியா இருக்கலாம். உலகத்தின் பார்வைக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் கட்டளையிட அது நிற்க போகிறது. ஆமீன். ஒருவேளை ராஜாக்களுக்கு அது பெரிதாக இருக்கலாம், ராஜாதி ராஜாவுக்கு அது லேசானதா இருக்க போகிறது. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் மாம்ச பலத்துக்கு அது பெரிதாக இருக்கலாம், என் பண வசதிக்கு அது பெரிதாக இருக்கலாம், என் உலக அறிவுக்கு அது பெரிதாக இருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய வல்லமைக்கோ அது லேசானதுன்னு சொல்றவங்க நல்ல கைத்தட்டி ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்வோம். புரண்டு வருகிற வெள்ளங்கள் நிறுத்தப்பட போகிறது. அவர் God is going to stop. ஆமென். நம்முடைய தேவன் நிறுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 5ஆம் வசனம் 1ஆவது வசனத்தில், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு. வற்றி போக பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, என்ன போக பண்ணினார்? வெறுமனே நிறுத்தலை, வெறுமனே நிறுத்தலை. ஆங்கிலத்தில் வற்றி போகனா ட்ரை, ட்ரை, காய்ந்து போக பண்ணினார், உலர்ந்து போக பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது வரைக்கும் தண்ணீர் ஓடியது, ஆனால் அதற்கு பிறகு தண்ணீர் இருந்த அடையாளமே அறிகுறியே இல்லாமல் தேவன் அதை வற்றி போக பண்ணினார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி சிலவற்றை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனையின் அடையாளங்கள் இல்லாத ஒரு சமாதானம் உங்கள் குடும்பத்திற்கு வரட்டும். இரண்டாவதாய் தேவன் நிறுத்தியது என்ன? அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று என்ன நீங்க வாசிக்கல, எடுக்கலையா? வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிக்கட்டும், அப்பதான் தூக்கம் வராது. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாசிங்க. இன்று எகிப்தின் நிந்தையை, நம்பர் 2, புரட்டப்பட வேண்டிய நிந்தையை நிறுத்தினார் கர்த்தர். புரண்டு வந்த வெள்ளங்களை நிறுத்தினார். புரட்டப்பட வேண்டிய நிந்தையை கர்த்தர் அங்க ஸ்டாப் பண்ணாரு. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தத்திற்குள் நுழைய பண்ணுவதற்கு முன்பு உங்க மேல இருக்கிற சில பழைய நிந்தைகளை புரட்டிட்டு தான் உள்ள அனுப்புவார். நீங்கள் உங்கள் பழைய பெயர்களோடு புதிய தேசத்திற்குள் போவது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்தை வாசிச்சா ரொம்ப டீட்டெயிலா சொன்ன நேரம் ஆயிடும். ஆமா, தூக்கமும் வந்துடும். அதனால வேகமா சொல்றேன். இங்கே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற சந்ததி வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். இவங்க எகிப்தை கண்டவங்க அல்ல. இப்ப இருக்கிறதுல காலேப் யோசுவாவை தவிர மற்ற ஒருவரும் எகிப்தில் இருந்து புறப்பட்டவர்கள்
அல்ல, அத்தனை பேரும் வழியிலே மாண்டு போனார்கள். வசனம் 4 பாருங்க, வசனம் 4 பாருங்க. யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், படிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு, 5ஆம் வசனம் படிச்சிருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும், ஓகே, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும், இவங்க ஒரு நியூ கம்யூனிட்டி, இவங்க ஒரு புதிய சந்ததி. எங்க தான் பிறந்தவங்க? வனாந்தரத்தில் பிறந்தவங்க. அப்படின்னா என்னன்னு புரியுதா? இவங்களுடைய வயதே 40க்கு உள்ளதான் இருக்கணும். அல்லேலூயா. சரி, அது நமக்கு கதை இல்லை. இவங்க எகிப்தை பார்த்ததே கிடையாது. இவங்க அப்பா அம்மா எகிப்தை பற்றி சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பேர் வந்தது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதை பார்த்தது இல்லை. ஆனால் கவனிங்கள், எகிப்திலிருந்து புறப்படாத, எகிப்துக்கு சம்பந்தப்படாத, எகிப்தை ஒருபோதும் பார்த்திராத ஒரு கூட்டத்தின் மீது எகிப்தின் நிந்தை இருந்தது. அதுக்கு இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் என்ன நிந்தை சுமக்கிறாங்க? எகிப்தின் நிந்தை என்றால் என்ன அப்படின்னா, கவனிங்க, இவங்க எகிப்தை விட்டு போய் 40 வருஷம் ஆயிட்டு, போனவங்க எல்லாம் மறிச்சு புது சந்ததி பிறந்திருக்கு. ஆனால் இன்னும் எகிப்தியன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க அடிமைகள், அவங்க எங்ககிட்ட தான் அடிமையாக இருந்தாங்க. அல்லேலூயா. எங்ககிட்ட அடிமையாக இருந்தவங்களுடைய வம்சம்தான் இவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல நிறுத்தினாரு. இந்த நிந்தையான பெயரை நான் இன்றைக்கு பிறகு நிறுத்த போகிறேன். நான் இப்படி சொல்லட்டும், ஒருவேளை நீங்கள் சம்பந்தப்படாத ஒரு பாவமோ சாபமோ, நீங்கள் ஒருபோதும் தலையிற்றாத ஒரு காரியம், வேறு யாரோ ஒருவர் சம்பாதித்த ஒரு பிரச்சனை உங்க மேல, ஆமேன், அது அநியாயமாய் நியாயமில்லாமல் சுமத்தப்பட்டிருக்குமானால் கர்த்தர் அந்த நிந்தையை நிறுத்துவாராக. சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன். அங்கே இன்னொரு வார்த்தை நான் இப்படி சொல்லட்டும், கானானுக்குள் போவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கதவுகளை திறந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த மே 1ஆம் தேதி தேவன் உங்கள் வாக்குத்தத்த பூமிக்கு போவதற்காக கர்த்தர் வாசல்களை திறப்பாராக. புரட்டப்பட வேண்டிய நிந்தைகள் நிறுத்தப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம் மீதும், நம் வீட்டின் மீதும், குடும்பத்தின் மீதும் பேசப்பட்ட சில அவப்பெயர்களை கர்த்தர் நிறுத்துவாராக. 3ஆவதாய் கடைசியாய் யோசுவா 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நம்பர் 3 புதிதாக்கப்பட வேண்டிய முறைமைகளை கர்த்தர் நிறுத்தினார். அப்படின்னா என்ன? பழைய முறைகளை கர்த்தர் நிறுத்தினார். ஓல்டு மெத்தட்ஸ். என்ன ஓல்டு மெத்தட்ஸ்? படிக்கலாம். 12 அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா நிறுத்தப்பட்டது. என்ன நிறுத்தப்பட்டது? மன்னா நல்லது தானே? ஆமாம், நல்லது தான். எதுக்கு நல்லது? வனாந்தரத்தில் நடப்பதற்கு மன்னா நல்லது. என்னை கவனிச்சுட்டே வாங்க. வனாந்தரத்துக்கு தான் மன்னா நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் எங்கே கால் வைக்க போகிறீங்க? கானானுக்குள்ள, வாக்குத்தத்த பூமிக்குள்ள. கர்த்தர் அழகாக நிறுத்தினார். எப்பா, இனிமே உனக்கு மன்னா தேவைப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னா நிறுத்தப்பட்டதென்றால் இனி நீ வனாந்தரத்திற்கு திரும்பி போக போவது இல்லை, உன்னை நான் விளைச்சலை புசிக்க வைப்பேன் என்று அர்த்தம். சத்தமாத்தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மன்னா எதுக்கு கொடுத்தா தெரியுமா? 40 வருஷமா ஒரே சாப்பாடு தான், காலை மாலை இரவு. எத்தனை வருஷம், என்ன நல்ல காலம், எந்த பண்டிகைனாலும் சாப்பாடு எதுதான்? மன்னா தான். ஆனால் அந்த மன்னா எதுக்கு கொடுத்தார்னா உயிர் காக்க கொடுத்தார். டு சர்வைவ், தாக்கு பிடிக்க கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நான் இரவில் அங்கே உட்கார்ந்து வசனம் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இனி தாக்கு பிடிக்கிற மன்னா அல்ல, இனி அவர்கள் தாராளமாய் புசிக்கின்ற நிலத்தின் விளைச்சலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு ஷிஃப்டிங் நடக்குது, ஒரு லைஃப் சேஞ்ச் நடக்குது. இதுவரைக்கும் காப்பாற்றப்பட உழைத்தார்கள், இதுவரைக்கும் காப்பாற்றப்பட புசித்தார்கள், உயிர் வாழணுமேனு மன்னா சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிடலை. ஆனால் கர்த்தர் வெரைட்டியான, அங்கே எழுதியிருக்கு பாருங்க, கானான் தேசத்தின் பலனை அவர்களுக்கு வைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையின் பழைய முறைமைகள் நிறுத்தப்பட போகிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? பழைய சாப்பாட்டு முறைமைகள் நிறுத்தப்படட்டும், பழைய வஸ்திர முறைமைகள் நிறுத்தப்படட்டும், பழைய பேச்சின் முறைமைகள் நிறுத்தப்படட்டும். கர்த்தர் ஒரு புதிய ஷிஃப்டிங் கொடுப்பாராக. ஒரு கானான் தேசத்தின் வாழ்க்கைக்குள், ஒரு திருப்பு முனைக்குள் கர்த்தர் சபையை கொண்டு போகட்டும். விசுவாசிக்கிறவங்க, விரும்புறவங்க கைத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2
செகண்ட் மெத்தட் என்ன தெரியுமா? பாருங்க, வசனம் 13. எல்லாரும் வாசிப்போமா? முடிக்க போறோம். 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து அப்படி 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 வெளியே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒரு உருவின கையில் இருக்கிற பெரிய பட்டயத்தை வைத்திருக்கிறார். யோசுவா அந்த தரிசனத்தை பார்த்து நேரா அவரிடத்தில் போய் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். சரி கவனிங்க, இந்த இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அப்படி பார்க்குறான். எரிகோ அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு, பூட்டி வச்சிருக்காங்க. யோர்தானை கடந்த பிறகு எரிகோக்குள்ள போகணும். என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க, ஆண்டவர் பேசட்டும். இப்போ எரிகோவை உடைக்கிறதுக்கு யோசுவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி தாண்டலாம், இதை எப்படி உடைக்கலாம், இதை எப்படி கடக்கலாம். அவர் மூளை வேலை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு தூதனானவரை பார்க்கிறார். அவர் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும். சரி, அது வேற கதை, அது தியாலஜி, நம்ம அங்கே போக வேண்டாம். அவர் வந்து நிற்கிறார். இவன் நேராக அவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களே, எங்கள் ஆளா எரிகோவோட ஆளா? கர்த்தர் சொன்னார், நான் ஓ ஆளும் இல்லை, எரிகோவோட ஆளும் இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். ரெண்டாவது, அவர் நிறுத்த போகிற முறை என்ன தெரியுமா? யோசுவாவே, இதுவரைக்கும் யுத்தம் செஞ்சது நீ, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணியது ஓம் பட்டயம். என் வார்த்தையை கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கிறார். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணியது ஓம் திறமை, வருகிற வழியிலே ராஜாக்களை கொன்று குவித்ததெல்லாம் ஓம் பலம். ஆனா இன்றைக்கு நான் உன் பழைய முறையை நிறுத்த போகிறேன். உன் பழைய யுத்த முறையை நீ நிறுத்த போகிறாய். இப்போது நான் உனக்கு கத்தி இல்லாத, இரத்தம் இல்லாத, வேர்வை வடியாத ஒரு வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். இது எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தமோ எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீ உழைத்து பெற்றாய், இதுவரைக்கும் நீ பிரயாசப்பட்டாய், இதுவரைக்கும் உன் பட்டயம் வேலை செய்தது, இனி என் பட்டயம் வேலை செய்ய போகிறது. இதுவரைக்கும் உன் பலன் வேலை செய்தது, இனி என் பலன் வேலை செய்ய போகிறது. நான் என் தூதனை அனுப்பி இருக்கிறேன். தேவன் மெத்தட மாத்தட்டும். தேவன் பழைய முறைமைகளை மாற்றுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உங்கள் திறமைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரட்டும். உங்கள் பட்டயம், உங்கள் கேடகம், உங்கள் ஐடியா, உங்கள் பலன், உங்கள் அறிவு, கர்த்தர் சொல்றாரு, மெத்தட மாத்து, இனி நான் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. விக்டரி வித்தவுட் ஸ்வெட்டிங், வேர்வை வடியாத ஒரு வெற்றி. எரிகோவுக்கு கொடுத்தாரா இல்லையா? எரிகோவில் பட்டயமே வேலை செய்யலை. என்னதான் வேலை செஞ்சது? 7 தடவை சுற்றணும், 7 நாள் சுற்றணும், ஏமேன் ஆர்ப்பரிக்கணும், இடிஞ்சு விழும். கர்த்தர் முறையை மாற்றினார், கர்த்தர் முறையை மாற்றினார். இன்றைக்கும் சில குடும்பங்களில் கர்த்தர் வெற்றிக்கான முறைமைகளை மாற்றுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். கடன் அடைப்பதற்கான முறைமைகளை மாற்றுகிறார், வியாதியை மேற்கொள்ளும் முறைமைகளை மாற்றுகிறார். ஆமேன், பாவங்களை ஜெயிக்க முறைமைகளை மாற்றுகிறார். என்ன முறை? இதுவரைக்கும் உன் பலம், உன் பராக்கிரமம், இனி அவைகளால் அல்ல, என் ஆவி அது நடக்க போகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் அது நடக்க போகிறது. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசத்தில் நடக்க போகிறோம். நாம் ஜெபத்தினால் ஜெயிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நாம் துதியினால் மேற்கொள்ள போகிறோம். கர்த்தர் அதை செய்வாராக. எழும்பி நிற்போமா, எழும்பி நிற்போமா. இவைகள் நடப்பதற்கு, நீங்கள் எழும்பி நிற்கும் போதே 3 காரியம் சொல்லிடுவேன். இவைகள் நடப்பதற்கு, சில காரியம் நிறுத்தப்படுறதுக்கு 3 வார்த்தை ஆண்டவர் சொன்னார். யோசுவா 3:5, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். 2 யோசுவா 3:13, முதலாவது தேவனுடைய பெட்டி முன்னே போகட்டும்னாரு. 3வது யோசுவா 5:2, நீ மீண்டும் இஸ்ரவேல் மக்களை விருத்த சேதனம் பண்ணுனாரு. கண்களை மூடிக்கொள்ளுங்க. 3 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நிறுத்த போகிறார். ஆண்டவர்